இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 100ல் 90 பேர் இந்த கருப்பு படத்தோட ட்ரெய்லரில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு வழியாக கருப்பு படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 7 மணிக்கு வரேன்னு சொன்ன ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 8:15 தான் வந்துச்சு. இருந்தாலும் அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மாசான் கிளாஸாவே கொடுத்துருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. சரி, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கருப்பு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தை பத்தி ஒரு டாக், ஒரு ரூமர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்னுமே ஸ்ட்ராங்கா பேசப்படுது. அது உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம், காந்தாரா படத்துல வர ஒரு சீனை இந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல இருக்கிற மாதிரியே இந்த படத்துல ஒரு சீன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கு, ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒரு சில கிளிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஃபைனலா மூணாவது விஷயமா நம்ம பார்க்கறது, இந்த கருப்பு படத்தோட ட்ரெய்லரை வச்சு இந்த கருப்பு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோட எண்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பாட்லைட் தமிழ் சேனல். நான் உங்கள் தர்ஷன். சம்பவம். நான் சொல்லி அந்த 3 செக்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ட்ரெய்லர் கட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க, அது என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற என்னோட சின்ன ரிவ்யூ கொடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணா ஒரு கோர்ட்டு பத்தி எரியுது. எங்க பார்த்தாலும் கலவரமா நடக்குது. லாயர்ஸ் எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தோட டேரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்துல பேபி கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர் வில்லனா வந்திருக்காரு. அவர் இந்த படத்துல வில்லனா பண்றாரு. ஆனா அவரோட கேரக்டருக்கு ஏன் இந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. அது படம் பார்க்கும்போது ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை ஒரு லாயரா நடிச்சிருக்காரு. அது என்ன மாதிரியான லாயர் அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு அந்த கோட்டை இவர் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அவருக்கு அடங்காத ஒரு ஆளா, அவரை எதிர்த்து நிக்கிற ஒரு ஆளா இந்த படத்தோட ஹீரோயினான த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. அவங்களும் ஒரு லாயரா. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் அந்த கோர்ட்டுக்கு கேஸ்க்காக வர்றாங்க. என்ன கேஸ் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த கேஸை எடுத்து நடத்துறது நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஆனா அவங்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. என்னைய மீறி இந்த கேஸை யார் எடுத்து நடத்துவா அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கேட்கிறாரு. அப்பதான் நம்ம சூர்யாவோட என்ட்ரியே வருது. ஒரு கருப்பசாமியா அந்த கேரக்டரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லாயரா எப்படி காட்டுவாங்களோ எல்லா இடத்துலயுமே அவர் மாசன் கிளாஸா காட்டியிருக்காங்க. அவர் வில்லனான ஆர்ஜே பாலாஜி அவர்களை எதிர்த்து நின்று அவருக்கு எதிராக சில சம்பவங்கள்லாம் பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு இந்த படத்துல ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது தரமா கொடுத்துருக்காங்க. அது இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரியுது. படம் பார்க்கும்போது இன்னும் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களை இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடி ரோல்ல பார்த்திருப்போம், ஒரு கதை நாயகனா பார்த்திருப்போம். எல்லாமே ஒரு காமெடியான கேரக்டர் மூலியமா தான் அவரை பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல அவர் வில்லனா நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை பார்த்தோன்னே ஒரு டெட்லியான வில்லனா தெரியல, ஒரு செட்டிலான வில்லனா தெரியுது. படம் பார்க்கும்போது தான் தெரியும் அவர் என்ன மாதிரியான கேரக்டர் இப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா நான் இப்பவே சொல்றேன், ஆர்ஜே பாலாஜி அவரோட இந்த வில்லன் ரோல் மட்டும் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஃபிளாப் தான் ஆகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. அடுத்தது அந்த படத்தோட ஹீரோயினான த்ரிஷா அவர்கள் 6 படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு நம்ம சூர்யாவோட பேர் ஆகியிருக்காங்க. இந்த படத்துல அவங்க ஆன் ஸ்கிரீன் பேரிங் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல சும்மா வந்தோமா போனோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹீரோயின் கேரக்டரா இல்லாம இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸும் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருந்துச்சு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பியூட்டிஃபுல்லாவே காமிச்சிருந்தாங்க. அந்த படத்தை யூஸ் பண்ணிருக்க அந்த கலர்ஸ் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கருப்பசாமி அந்த சிலையை காட்டுற சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அந்த ரெட் அண்ட் பிளாக் இந்த 2 கலரை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி ஓவரால் படத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். மூவி டீம் ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம் தான், இந்த கருப்பு படம் அப்படிங்கிறது சூர்யா ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க கொண்டாடணும், அவங்க ரசிக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை தான் இந்த ட்ரெய்லரோட கடைசியாக அவங்க கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு ட்ராமா, இன்னொரு பக்கம் ஃபேண்டசி கலந்த ஒரு கருப்பசாமி கதை. இது 2 எப்படி அவங்க பிளெண்ட் பண்ணி இந்த படத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ அதை ஒரு கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் அப்படிங்கிறது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. சரி, இப்போ 3 செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட், இந்த படத்தை பத்தி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டாக், ஒரு ரூமர் ஒன்று வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நயன்தாரா அவர்களை வச்சு 2020 மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படத்தோட கதை என்ன, அந்த படத்தோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனா இருக்கக்கூடிய நம்ம நயன்தாரா அவர்கள் மக்களோட இறங்கி வந்து ஒரு சாதாரண மனுஷனோட சேர்ந்து மக்களுக்கு கெட்டது பண்ற ஒரு சில பேருக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது மக்களுக்கு நன்மையா போய் முடியும். அதை தான் அந்த படத்துல அவங்க கதையை காமிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். இந்த கருப்பு படத்தோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு கதையை ஆக்டர் த்ரிஷா அவர்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட கன்ஃபார்மும் பண்ணியாச்சு இந்த படம் பண்றதா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த படத்தை அப்படியே போட்டாங்க. அந்த படத்தை பத்தி எதுவுமே பேசல.
ஆனா இப்ப வந்துட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னா, அந்த மாசாணி அம்மன் அப்படிங்கிற அந்த படத்தோட கதையை கொஞ்சமா மாத்தி தான் இப்ப அந்த கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கதையா வச்சு கருப்பு அப்படிங்கிற படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கதையில ஃபீமேல் கேரக்டரா இருந்த த்ரிஷா அவளை எடுத்துட்டு நம்ம சூர்யா கூட உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதையில மாசாணி அம்மனா இருந்த ஒரு கேரக்டரை எடுத்துட்டு இதுல கருப்பசாமி அப்படிங்கிற கருப்பை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் படத்துல என்ன மாதிரி கதை இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் இருக்க போகுது. சாமியை இறங்கி வந்து மக்களோட மக்களா இருந்து சண்டை செய்ய போகுது, அநியாயத்துக்கு எதிராக பேச போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் டாக் அதிகமா போய்கிட்டு இருக்கு. இது 90% ரூமரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மூக்குத்தி அம்மன் படத்தோட கதை என்ன? அந்த சாமி மனித உருவத்தில் கீழே இறங்கி வந்து கெட்டவங்களுக்கு எதிராக கெட்டது பண்ணுது அப்படிங்கிறது படத்தோட கதை. அதே மாதிரி இந்த படத்துல இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த கருப்பண சாமி, ஐயனார் சாமி, இந்த வீரனார் சாமி, முனீஸ்வரர் சாமி இதெல்லாம் ரொம்ப உக்கிரமான தெய்வங்கள். ஒருவேளை நல்லது பண்ணணும்னு நினைச்சுன்னா நம்ம கூட நின்று காக்கும். இதுவே நம்ம கெட்டது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி போட்டு போயிடும். மற்ற கோயிலில் மற்ற தெய்வங்களோட முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஆனா இதுவே இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்கள், இந்த ஐயனார் சாமி, முனீஸ்வரர் சாமி, கருப்பண சாமி, இந்த மாதிரி சாமிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். நம்ம சாமி வந்து நம்ம தப்பு செஞ்சா நம்ம தண்டிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்சா உடனே தண்டிச்சிடும்னு நினைக்கிற அந்த கருப்பசாமி எதுக்கு மனுஷ உருளை கீழே இறங்கி வந்து சட்டப்படி எதுக்கு போராடணும்? அப்ப இந்த கதையும் அந்த கதையும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த படத்தோட கதை என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத 3ஆவது செக்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப செக்மெண்ட் 2 என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? கன்னட சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்களை லிஸ்ட்ல பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமா இருக்க ஒரு படம் காந்தாரா. அந்த காந்தாரா படத்துல ஒரு கட்டத்துல நம்ம ரிஷப் செட்டி இருக்காருல்ல, அவர் மேல அந்த தெய்வம் இறங்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அப்படி அவர் இறங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுப்பாரு. அந்த பாடி எல்லாம் சேஞ்ச் ஆகி அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் மாத்தி அதை பார்க்கும்போதே நமக்கே கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எக்ஸாக்டா அந்த மாதிரியான ஒரு சீன் இந்த கருப்பு படத்துலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெய்லர் கட்ல ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த ட்ரெய்லரோட எண்டில் இந்த ஒரு கிளிப்பை பாருங்க. அந்த மீசை, அந்த நாக்க கடிச்சு நிற்கிறது, இதெல்லாம் யார் மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இதை வேற நீங்க சொல்லலாம், இது வேற யாராவது ஒருத்தருக்கு கேரக்டரா கூட இருக்கலாம், சும்மா கிளிப்பு கண்டித்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னொரு ஃப்ரேம் காட்டுறேன், அதை பாருங்க. இந்த ஃப்ரேம்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள், அதாவது இந்த படத்தோட வில்லன், அவர் வந்து அடி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அடி வாங்குறது அவரு, அடிக்கிறது யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பக்கத்துல பாருங்க. சட்டை இல்லாத மாதிரி ஒரு ஜெஞ்சாடிக்கான ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த உருவம் யாரா இருக்கும்? ஒன்னு இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோவா இருக்கும், இல்ல ஏதாவது முக்கியமான வேற கேரக்டரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது ஹீரோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கும்போது சூர்யா அவர்கள் நார்மலா இல்லாம கொஞ்சம் ஒரு வேற லெவலில் இருக்கிற மாதிரி, வேற கெட்டப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மேபி இந்த சீன் அந்த சீனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா செக்மெண்ட் 3, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருந்த கிளிப்ஸ், அவங்க பேசின டயலாக்ஸ், அதை காமிச்சிருந்த ஒரு சில ஹிண்ட்ஸ், இதை வச்சுதான் இந்த படத்தோட கதை இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கணிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த படத்தோட வில்லனான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு லாயரா இருக்கிறாரு. ஒரு தப்பான ஒரு லாயரா இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு செட் ஆஃப் கேங்கை வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த கோர்ட்டுமே அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கிற மாதிரியான ஒரு லாயரா அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஹீரோவான நம்ம சூர்யாவுகளும் ஒரு லாயர் தான். அவருடைய பேர் சரவணன். ஆனா இவர் படிச்ச படிப்பை விட்டுட்டு அவரோட ஊரோட இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மட்டும்தான் அவர் ஒரு லாயர், அவர் சரவணன். ஆனா அவர் ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரும் கருப்பசாமியை தான் பாக்குறாங்க. கருப்போட அருள் பெற்ற ஒரு ஆளா அவர் இருக்கிறாரு. அதுக்கு என்ன ரீசன்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த படத்தோட பிளாஷ்பேக்ல கண்டிப்பா காட்டுவாங்க. அவர் பிறக்கும் போதே அந்த கருப்பசாமியோட அருள் அவருக்கு இருக்கலாம், இல்லனா அவங்களோட வம்சாவழியில அவங்க குடும்பத்தாரில் யாருக்கோ ஒருத்தருக்கு அருள் இருக்கலாம், அது இவருக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துல காமிச்சிப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோவான சூர்யாவும் சரி, இந்த படத்தோட வில்லனான ஆர்ஜே பாலாஜியும் சரி, இந்த படத்தோட ஹீரோயினியான நம்ம த்ரிஷா அவர்களும் சரி, இன்னும் சில பேர் கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒரு காலத்துல வேலை செஞ்ச ஒரு ஆட்களா இருக்கலாம், இல்ல ஒன்னா சேர்ந்து படிச்ச ஒரு ஆட்களா இருக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஒரு சில காரணங்களால நம்ம சூர்யா அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து அவரும் தனியா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் இல்லாதனாலே என்னமோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய ஆட்டத்தை அதிகமா ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தோட ஹீரோயினியான நம்ம த்ரிஷா அவர்களும் அவரை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல. அந்த டயத்துல தான் அந்த முக்கியமான கேஸ் அப்படிங்கிறது வருது. அந்த அப்பாவும் பொண்ணும் வர கேஸ். இந்த கேஸ் தான் இந்த படத்தோட கதையை மாத்துறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அவங்களோட கேஸை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் எடுத்து நடத்துறாரு. ஆனா அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கறது பதிலாக அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப காசை மட்டுமே வாங்கிட்டு இருக்காரு. கட்டத்தில் இவங்க 2 பேருக்கு இடையிலே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருது. இந்த கேஸ்ல நான் இல்லைனா வேற யார் எடுத்து நடத்துவா, என்னை மீறி யார் எடுத்து நடத்துவா அப்படிங்கிற மாதிரி டோன்ல அவர் பேச ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல தான் அந்த அப்பாவும் பொண்ணும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம ஹீரோட ஹெல்ப் கேட்க வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர்கள் திரும்பவும் அந்த கோர்ட்டுக்குள்ள போறாரு. வில்லனை எதிர்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறாரு. அவருக்கு எதிராக நிறைய சம்பவங்களை பண்றாரு. இதுக்கு இடையில இவருக்கு கருப்பசாமி அருள் இருக்கிறதுனால அந்த கருப்பசாமி இவருக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுது. அவருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பவர் கொடுக்குது. ஒரு ஹீரோ சாதாரணமா அடிக்கிறதை விட ஒரு சாமி நம்ம உடம்புக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் அடிக்கிற அடி இருக்குல்ல, அதைத்தான் இந்த படத்துல நம்ம நிறைய சீன்ல பார்க்க முடிஞ்சு. இதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயத்தை இங்கே ரொம்ப தெளிவா நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரெய்லரை வச்சு, ஒரு டீசர் கிட்ட வச்சு இந்த படத்தோட முழு கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் காமிச்சிருக்கிறதா இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது.
ஆனால் ஒரு ட்ரெய்லர் கட்டை வச்சு இந்த படத்தோட மேலோட்டமான கதை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெஸ்ஸிங் நம்ம பண்ண முடியும். அதை தான் இப்போ நான் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த படத்தோட கதை இதுவாக இருக்கலாம், இது இல்லாட்டி கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட மேலோட்டமான கதை இதுவாக இருக்கும் அப்படிதான் என்னோட கருத்து. நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சொல்லியிருந்தேன் இந்த படத்தோடைய கதையை பற்றின ஒரு ரூமராக இருக்கட்டும், இல்லை இந்த காந்தாரா படத்தை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ரூமராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரூமராக மட்டும் இருக்குமா, இல்லை இந்த படத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லி இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, இந்த படத்தோட கதை இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நான் சொல்றது சும்மா ஏதாவது வாய்ப்பு வந்த மாதிரி அடிச்சுடுற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக. ஓகே நண்பா, வீடியோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வேற யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக கிடைக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் பாய்.